பணி நிறைவு விழா இங்கே அருட்பணி நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் தந்தை அவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவது அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏனெனில் அந்த தலைமை ஆசிரியரிடமிருந்தான் இந்த ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக நண்பரும் தன்னுடைய பணியை ஆரம்பித்ததால் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கருதுவதனாலே மாணவர்களுக்கு தொடர்ந்து 100% தந்தையை கொண்டு வந்து 100%ஐ வைர விழாவில் கண்டே தீர வேண்டும் என்ற கடவுளுடைய ஆசையை எப்படியாவது பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அருட்பணி முன்னாள் தலைமை ஆசிரியரும் இந்நாள் ஆத்தூர் முதன்மை குரு தந்தையுமான பேரருட் திரு எஸ் அல்லப்பன் அடிகளார் அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தமிழாசிரியர் திரு ஏ கதிரவன் ஐயா அவர்களுக்கு மலர் பொன்மாலையை அணிவித்து பள்ளி சார்பாக அகஸ்டின் ஆசிரியர் ஜெயராக்கினி நடுநிலைப் பள்ளியில் தன்னுடைய பணியை ஆரம்பித்து புனிதபால் மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய பணியை முடிக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு மலர் மாலையை அவருடைய திருமதி அவருடைய மனைவியார் மாலை அணிவித்து எங்கள் பள்ளிக்கு இவ்வளவு சந்தோஷமாக அனுப்பி வைத்த அந்த நல்ல நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். அவரை மலர் மாலை அணிவிக்க அன்போடு அழைக்கிறோம். அழகாய் செதுக்கியவனே, ஆலோசனைகள் தந்தவனே, எஸ் ஆரோக்கியசாமி அண்ணன் திருமலர் மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய பணியை ஆரம்பித்து அருட்பணி தலைமை ஆசிரியர் தந்தை அல்லப்பன் அடிகளாருடைய சீரிய தலைமையில் தன்னுடைய பொறுப்பை இங்கே ஏற்று இன்றளவும் முழுமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு அவருடைய மனைவியார் மாலை அணிவித்து இவ்வளவு காலம் எங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய உங்களை வாழ்த்துகிறோம்.
அழகாய் செதுக்கிறவனே, ஆலோசனைகள் தந்தவனே, நம்மை உயர உயர பறக்க வைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவனே, அற்புத ஆசனே, நன்றி நன்றி நன்றி. அழகாய் செதுக்கிறவனே, ஆலோசனைகள் தந்தவனே. வைரவிழா ஆண்டிலே இப்பள்ளியினுடைய வளர்ச்சியிலே, இப்பள்ளியினுடைய மாணவனுடைய வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பணிபுரிந்து வயது முதிர்வின் காரணமாக இந்த ஆண்டிலே பணி நிறைவு செய்யக்கூடிய மதிப்புக்குரிய ஆசிரியர், நமது அலுவலக நண்பர் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை எடுக்க நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்நாளிலே பல விஷயங்களை, பல திறன்களை தன்னகத்தை கொண்டிருந்து பாதி வாழ்நாளிலே இங்கேயே இந்த வளாகத்திலே உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டி நாம் வலியுறுத்தியிருக்கின்றோம். நமது நன்றி அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நன்றி அமைதி வழியிலே இருக்க வேண்டும். நடக்கும் நிகழ்வுகளை நாம் அமைதியோடு பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக இந்த நல்ல நேரத்திலே ஆனந்த செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக இறைவனுக்கு புகழ் பாடும் அந்த இறைவனுக்கு ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறார். தந்தை போல
செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. சீராக்கிய ஞான நூல் 18:6 படி ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். எங்கள் குருக்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்கள் குருக்கள் பேரெழுத்திரு எஸ். அருளப்பன் பேசியேர்களா 5/6/1990 முதல் 1/6/2000 வரை 10 கல்வியாண்டுகள் இந்த பூமி புண்ணிய பூமியாக மாறக்கூடிய அளவுக்கு மாறியது. அப்படி என்றால் அது முழு உண்மை. எத்திசையிலும் அவருடைய புகழ் பாடிய காலம். அப்பொழுதுதான் சேலத்தின் முதல் மேயர் வந்த காலம். அந்த பள்ளி, இந்த பள்ளி முதன்மையான பள்ளி என பெயரெடுத்த காலம். அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு 2 கண்கள் இல்ல 3 கண்களாக திகழ்ந்த காலம். பொற்காலம். அரையன் தற்பொழுது 43 முதல் 50 வரை, அரையன் தற்பொழுது 33 முதல் 43 வரை இந்த அறைகளை, இந்த கட்டிடங்களை உருவமைத்து உருவத்தை மாற்றிய மிக பெருமைக்குரியவர் எங்கள் பேரறிஞர் எஸ். அருளப்பன் அடிகளார் அவர்களை இந்த ஓய்வு பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்த வந்தமைக்கு எங்கள் அடிப்படை தலைமை ஆசிரியர் தந்தை, நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவர் சார்பாக பலத்த கடவுளியுடன் அடிப்படை எஸ். அருளப்பன் அவர்களை வருக என இருகரம் போற்றி வரவேற்கிறோம். அவருடைய புகழ் தொடர்ந்து நோக்குங்க. சேலத்தின் கல்வி தந்தை என தொடர்ந்து அழைத்துட்டே இருக்கிறோம். தொடர்ந்து அவர் புகழ் போக்குக. தற்பொழுது சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தையாக நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை 28/7/2010 முதல் 6/6/2017 வரை அடுத்த பொற்காலம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய அருளப்பன் பொன்விழா கொண்டாடிய மிகப்பெரிய இந்த அரங்கத்திற்கு சொந்த காலம். கடவுள் எல்லாம் செய்வார். நான் எனக்காக எதையும் செய்யவில்லை. கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுள் செய்வார். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே என்பதை செயல் வீரர் அரண்மனை எஸ். செபஸ்டியான் இந்த அரங்கத்தின் சொந்தக்காரர். இவ்வளவு பெரிய அரங்கத்தை காலையில் தந்தை கூறியது போல மெருகேற்றிய மிகப்பெரிய ஒரு சகாப்தம் 2015 நடந்தது. அதற்கு சொந்தக்காரரை, இந்த ஆசிரியர்களை வாழ்த்த வந்திருக்கிறார். அதன்படி எஸ். செபஸ்டியான் அடிகளார் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி பள்ளி தந்தை, நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக நண்பர் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடைந்திருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இது இந்த 2 குருக்களும் இந்த பள்ளிக்கு செய்த நிகழ்த்து செயல்களுக்காக இந்த இறை செய்தியை அவர்களுக்கு அர்ப்பணமாக்குவோம். இன்று பணி ஓய்வு பெறக்கூடிய இரு மிகப்பெரிய ஆசான்கள். நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்கள் நம்பிக்கை அடிப்படை மனித ஞானம் அல்ல, அது கடவுளின் வல்லமை. 1991 ஜெயராஜினி நடுநிலைப் பள்ளியில் தன்னுடைய பணியை துவங்கி இன்றளவும் சீரும் சிறப்புமாக ஆங்கிலத்தில் MA, ஹிஸ்டரி MA, FL படித்து நம்முடைய முழு அனுபவத்தையும் அமைதியாக ஒரே ஒரு சிரிப்பில் அனைத்தையும் கூறிவிட்டு கடந்து செல்லக்கூடிய எங்கள் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜி. அகஸ்டின் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இவருக்கு ஆண்டவரின் நிகழ்ச்சியின் செயல்களை குறைக்கவோ கூட்டவோ
முடியாது என்பது அவருடைய பிள்ளைகளுடைய சான்றாக இருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பாக சீராக ஞானங்கள் சொல்வது போல அந்த குழந்தைகள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. ஏழைக்கு இறங்கி உதவி செய்தவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். எப்பொழுது அழைத்தாலும் எஸ் ஆரோக்கியசாமி அண்ணன், அது இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும், எனக்கு தெரிந்த 1997 இங்கே இருக்கிறார்கள் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவர்களிடமிருந்து முழுமையான பணியை எந்நேரமும் செய்த அந்த வியத்தகு அண்ணன் அவர்களை, அவருடைய குடும்பத்தார்களையும் அன்போடு அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் மாணவ செல்வங்கள் காலையிலேயே திருப்பணி கொண்டாடப்பட்டது. 10, 11, 12 மாணவ செல்வங்கள், நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்தில் முடியும். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். இதை மனதில் நிறுத்தி இன்றைய கல்வியாண்டை முழுமையாக முடிக்க உங்கள் அனைவரையும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் சார்பாக உங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வைர விழா நாயகர் புனிதப்பால் மேல்நிலைப் பள்ளியின் புத்தம் புது பொலிவோடு சேர்ந்து வைரமும் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடியது, ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதை அனைவரும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய புகழுக்குரிய அரண்மனை அலெக்ஸ் பிரபு அவர்களை, இந்நாள் முதல்வர் அவர்களை, தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களை, வந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், இதுவால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவர் சார்பாக நம் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களை இவ்விழாவுக்கு வருக வருக என வைர விழா நாயகனை அவர்களை வரவேற்கிறோம். அனைத்து இதுவால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக நண்பர்கள், பணி ஓய்வு பெறக்கூடிய உற்சாகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். புனிதப்பால் மேல்நிலைப் பள்ளியை புதிய பரிணாமத்தில் எடுத்துச் சென்று சாதனை படைத்த பள்ளியாக மாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், அருட்தந்தையர்கள், இந்நாள் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஆகிய அனைவரையும் முதற்கண் வணங்கி வருகின்றேன்.
35 ஆண்டுகள் இப்பள்ளியிலே பணியாற்றி இம்மாத இறுதியிலே ஓய்வு பெறக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பாசத்திற்குரிய திரு ஜி அகஸ்டின் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வழங்கப்படும் வாழ்த்து மடலை உங்கள் முன் வாசிக்கின்றேன். ஞான பிரகாசம் அற்புதம் பெற்ற ஞான ஆசிரியரே, ஞான பிரகாசம் அற்புதம் பெற்ற ஞான ஆசிரியரே, கோவிலூர் வாத்தெடுத்த வரலாற்று ஆசிரியரே, கோவிலூர் வாத்தெடுத்த வரலாற்று ஆசிரியரே, பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, பல்லாண்டு சுகமோடு நீ வாழ்கவே. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, பல்லாண்டு சுகமோடு நீ வாழ்கவே. எளிய தோற்றம், கனிவான பேச்சு, சீர்மை செயல்பாடு, சிந்தனை பார்வை. எளிய தோற்றம், கனிவான பேச்சு, சீர்மை செயல்பாடு, சிந்தனை பார்வை. எல்லோருக்கும் நல்லவராய் எங்களோடு பணியாற்றியவர் நீங்கள். எல்லோருக்கும் நல்லவராய் எங்களோடு பணியாற்றியவர் நீங்கள். வகுப்பில் நீங்கள் நடத்திய வரலாற்று பாடத்தை மாணவர்கள் மனதில் வகுப்பில் நீங்கள் நடத்திய வரலாற்று பாடத்தை மாணவர்கள் மனதில் பசுமரத்தாணியாய் பதித்த புனிதவாழ் பள்ளியின் புதுமை பித்தன் நீங்கள். பசுமரத்தாணியாய் பதித்த புனிதவாழ் பள்ளியின் புதுமை பித்தன் நீங்கள். 35 ஆண்டு ஆசிரியர் பணியை மாணவர்களின் வளர்ச்சியில் முயற்சிகள் யாவையும் முழுவீச்சில் ஆற்றிய ஓய்வறியா ஆசிரியரே, முயற்சிகள் யாவையும் முழுவீச்சில் ஆற்றிய ஓய்வறியா ஆசிரியரே, உள்ளொன்று வைத்து உரையொன்றாய் வேடவிடாமல், உள்ளொன்று வைத்து உரையொன்றாய் வேடவிடாமல், அன்பு கொண்டு யாவருக்கும் உண்மையாய் வாழ்ந்து உமது கண்ணியமான ஆசிரியர் பணியை கரம் குவித்து வணங்குகின்றோம். உண்மையாய் வாழ்ந்த உமது கண்ணியமான ஆசிரியர் பணியை கரம் குவித்து வணங்குகின்றோம். வகுப்பறையில் நீங்கள் எழுதிய கரும்பலகை, வகுப்பறையில் நீங்கள் எழுதிய கரும்பலகை கண்கலங்கி நிற்கிறது. உங்கள் ஓசை சுமந்த வகுப்பறையும் பாசையின்றி பரிதவிக்கிறது. உங்கள் ஓசை சுமந்த வகுப்பறையோ பாசையின்றி பரிதவிக்கிறது. வயதுக்கு மட்டுமே ஓய்வளித்து, வயதுக்கு மட்டுமே ஓய்வளித்து உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது இன்னும் இந்த பள்ளி. உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது இன்னும் இந்த பள்ளி. காற்று வந்து போதிலும் அசையாத கல்போல நீங்கள் காட்டிய நினைவுகளை எல்லாம், காற்று வந்து போதிலும் அசையாத கல்போல நீங்கள் காட்டிய நினைவுகள் எல்லாம் கல்லெழுத்தாய் அழியாமல் இருக்கும், கல்லெழுத்தாய் அழியாமல் இருக்கும். பாசமோடு எங்கள் நினைவில், பாசமோடு எங்கள் நினைவில் படித்தவர் என்ற பெயரோடு, படித்தவர்னு அவரை சொல்லுவோம். ஏன்னா 3 எம்ஏ, எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ். அதனால அவரை நாங்கள் ஸ்டாஃப் ரூம்ல படித்தவர்னு செல்லமா கூப்பிடுவோம். படித்தவர் என்ற பெயரோடு மறக்காமல் என்றும் கொண்டாடுவேன். நகமும் சதையுமென நட்பாய் இருந்து நண்பராய் வழங்கிய நாட்களை நாள்தோறும் இனி பேசி நாவினிக்க மகிழ்ந்திடுவோம். இனி வரும் காலங்களில் ஒளிவரும் சூரியனாய் உபகையோடு நீங்கள் குறைவில்லா நலத்துடன் கோடி நாட்கள் வாழ்ந்திட எங்கும் நிறைந்த பரம்பொருளை இருதரம் குறித்து வணங்குகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்தி மகிழும் புனிதபால் குழுமம், சேலம். நன்றி. அழகாய் செதுக்கிறவனே, ஆலோசனைகள் தந்தவனே, நம்மை உயர உயர பறக்க வைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவனே,
செதுக்கியவனே ஆலோசனைகள் தந்தவனே நம்மை உயர உயர பறக்க வைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவனே கொற்று கொடுத்தவனே இன்றையும் நகையும் போதும் போதும் நானே இன்று காலை இறை வழிபாடு நடத்தி இப்போது எப்படியே வீட்டிற்கும் அருள் நிறைந்த பாசமிகு அருட்திரு அருளப்பர் அடிகளார் அவர்களே, எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, எங்கள் இறுதி மாணவர்களை கண்ணு கருத்துமாக பாதுகாத்து வழிநடத்தும் அருட்சகோதரர்களே, நாளை சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகளாய் திகழும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, இதர பணியாளர்களே, எதிர்காலத்தில் தலைவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாறப்போகும் மாணவ செல்வங்களே மற்றும் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Men may come, men may go, but I go on forever என்ற வாசகத்திற்கேற்ப நமது பாரம்பரிய பள்ளிப்பால் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. நமது பள்ளி ஒரு ஆலமரம் கொண்டது. ஆலமரத்தில் வாழும் பறவைகள் போல நமது பள்ளியால் பயனடைந்தவர்கள் உயர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர். அவர்களில் நானும் ஒருவன். நானும் திரு எஸ் ஆரோக்கியசாமி அவர்களும் பணியில் சேர்ந்த காலத்தில் நமது பள்ளியை சீரும் சிறப்பான முறையில் நடத்தி வந்த தலைமை ஆசிரியராக நடத்தி வந்த நமது வழிபாடு நடத்திய நமது அருட்தந்தை அவர்கள் இங்கு இருந்த காலத்தில் தான் நமது பள்ளி மாநிலவில் சிறந்த பள்ளியாக திகழ்ந்தது. அதுவே அந்த காலமே பொற்காலம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் நான் பல மாணவர்களை சமூக அறிவியல் பாடத்தில் 100 பெறச் செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறேன். எஸ்.பி. செந்தில்குமார் என்ற மாணவர் 100 பெற்று டோட்டல் 480. அப்பொழுது ஸ்டேட் லெவல் ரேங்க் வழங்குவார்கள். அந்த மாணவர் என்னுடைய மாணவர் ஸ்டேட் லெவல் செகண்ட் ரேங்க் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட். இந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் அன்று முதல் பக்கத்தில் வந்திருந்ததை என்னால் இன்னும் மறக்க இயலாது. நான் இப்பள்ளியில் பணியாற்ற வாய்ப்பளித்த நமது நிர்வாகத்திற்கும் அன்றைய மேலாளர், தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கும் எமது குடும்பத்தார் சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடிட்டோரியம் உருவாக காரணமாக இருந்த சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் தற்போதைய தலைமை ஆசிரியர் அருட்திரு செபஸ்தியான் அடிகளார் மேடையில் இருக்கிறார். நமது ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பக்கத்தில் நானும் அவரும் அதே சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாக பயின்றவர்கள், வகுப்பு தோழர்கள். அவரிடம் இங்கு நான் பணியாற்றியது மறக்க முடியாத ஒரு காலம். அப்போது அவர் ஒருவரை கேட்டார், இந்த ஆண்டும் சோசியல் சயின்ஸில் சட்டம் 100 எடுக்க வைக்க முடியுமா என்று கேட்டார். நானும் எனது நண்பர் திரு வில்லியம் ரிச்சர்ட் அவர்களும் அந்த ஆண்டு கடுமையாக முயற்சி செய்து 3 மாணவர்களை சமூக அறிவியல் பாடத்தில் 100 பெறச் செய்தோம். இங்கு நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினேன் என்று சொல்வதை விட இங்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறேன் என்பதே உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னை அன்புடனும் பாசத்துடனும் வழிநடத்திய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் இன்று பள்ளியை அதே நிலைக்கு உயர்த்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்கிறோம். நமது மதிப்புக்குரிய
எல்லோருக்கும் என் இருகரம் குறித்து பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்கள் அணியில் என்னை அன்புடனும் மதிப்புடனும் பாசத்துடனும் நடத்திய எனது அன்பு சகோதரர்கள், நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு உளமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நமது பள்ளி அலுவலக நிபுணர்கள் எனக்கு எல்லா விதத்திலும் எல்லா ஆண்டுகளிலும் எல்லா நேரங்களிலும் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணிபுரியும் ஆரோக்கிய அவர்களும் நானும் எங்கள் திருமணத்துக்கு முன்பாக ஒன்றாக நமது விடுதியிலே அந்த பழைய பில்டிங் எடுத்துவிட்டார்கள். அந்த கடைசி இடத்திலே ஒன்றாக தாங்கி இருந்தோம். அவர் என்னிடம் காட்டிய அன்பிற்கும் செய்த எல்லா உதவிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நன்றியை தெரிவித்து அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் என் மீது காட்டிய அன்பு பாசம் அளவிட முடியாது. நீங்கள் இங்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நல்முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற வேண்டும். தற்போது என்னிடம் பயிலும் மாணவர்களே, பாலாஜி தமிழ் செல்வன் 97, 98 என்று சமூகத்தில் மார்க் வாங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் 100 மார்க் சமூகத்தில் வாங்குவதற்கு எல்லா தகுதியும் திறமையும் உங்களிடம் உள்ளது. அந்த 97, 98 100ஆக மாற்றி இந்த வயதுள்ள ஆண்டில் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முகவரி அளித்து என்னை சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உயர்த்திய நமது பள்ளிக்கும் எமது மரியாதைக்குரிய மேலாளர், தாளாளர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அறத்தந்தையர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய நமது நிர்வாகத்திற்கும், எங்கள் மீது எப்போதும் அன்பு காட்டும் எங்களை வழிநடத்தும் நமது நிர்வாகத்திற்கும், அருட்தந்தையர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், வருகை புரிந்துள்ள நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து ஜனத்த இதயத்துடன் கண்ணீருடனும் பிரியாவியை ஏற்றுக்கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். வாழ்த்துக்கு முன் நம் அருட்பணி அருளப்பன் அடிகளார் என் பணி நியமன ஆணை வழங்கும் போது நடந்த ஒரு சிறு நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தந்தை அவர்கள் இல்லை என்றால் நான் இன்று எங்கோ தொலை தூரத்தில் உள்ள ஒரு கிராம பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருப்பேன். 1999 பிப்ரவரி 11 அன்று எனக்கு முன் பணி நியமன பெற்று வந்த ஆசிரியரை நம்முடைய அருள்பொருள் அடிகளார் அவருடைய சான்றிதழை சரிபார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் நிறைய அட்டைகளை வைத்திருந்தார். உடனே தந்தை அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அனுப்பிட்டார் அந்த ஆசிரியரை. அடுத்த மதியமே எனக்கு பணி நியமன ஆணை. நான் தந்தையை பார்க்கிறேன். என் சான்றிதழையும் சரி பார்க்கிறார். 10வது 12வது டீச்சர் டைட்ல படித்தேன். ஓ டைட்ல படிச்சாப்பா, நல்லா இருக்கும், நல்லா வேலை செய்ப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டார். அந்த நிகழ்வை இன்னும் என்னால் மறக்க முடியாது. அவர் பள்ளியினுடைய கட்டமைப்பு மட்டும் மாற்றவில்லை, ஆசிரியருடைய தரத்தையும் பார்த்து பணி நியமன ஆணை வழங்கினார் என்பதை உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகிறேன். தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. 32 ஆண்டுகள் அலுவலக பணியாற்றி பணி நிறைவு காணும் பாசமிகு ஆரோக்கியசாமி ஐயா அவர்களுக்கு புனித பால் குழுமத்தின் சார்பாக வாசித்து அளிக்கும் வாழ்த்து மடல்.
பெயர் பெற்ற வேலூரில் பெயர் பெற்ற வேலூரில் சவரிமுத்து மரியம்மாளுக்கு சீர்பெற்ற மகனாய் தோன்றியவரே. பெயர் பெற்ற வேலூரில் சவரிமுத்து மரியம்மாளுக்கு சீர்பெற்ற மகனாய் தோன்றியவரே. 32 ஆண்டுகளும் 7 மாதங்களும் அருட்பணி அருளப்பன் அடிகளார் முதல் அருட்பணி அலெக்ஸ் பிரபு அடிகளார் வரை 7 தலைமை ஆசிரியர்களின் கீழ் பணியாற்றி ஏற்றம் கண்டவர். தேனியைப் போல் ஓய்வின்றி உழைப்பவர். தேனியைப் போல் ஓய்வின்றி உழைப்பவர். மீசைக்கார அண்ணாவிடம் எப்படியை இட்டாலும் ஓசையின்றி செய்து முடிப்பவர். மீசைக்கார அண்ணாவிடம் எப்படியை இட்டாலும் ஓசையின்றி செய்து முடிப்பவர். உடல் வலிமையாலும் மன வலிமையாலும் நிரம்ப பெற்றவர். உடல் வலிமையும் மன வலிமையும் நிரம்ப பெற்றவர். எல்லா சூழலையும் தன் அனுபவத்தால் திறம்பட கையாள்பவர். எல்லா சூழலையும் தன் அனுபவத்தால் திறம்பட கையாள்பவர். பள்ளியின் முக்கியமான பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பில் வங்கி லாக்கரையும் மிஞ்சும் ஆற்றல் மிக்கவர். பள்ளியின் முக்கியமான பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பில் வங்கி லாக்கரையும் மிஞ்சும் ஆற்றல் மிக்கவர். அலுவலக அறையில் எந்த பொருள் எங்கிருக்கும் என ஆராயாமல் சொல்பவர். அலுவலக அறையில் எந்த பொருள் எங்கிருக்கும் என ஆராயாமல் சொல்பவர். ஜான்சன் நகரின் சாம்பியன். ஜான்சன் நகரின் சாம்பியன். ஆரோக்கியத்திற்கே சற்று ஆரோக்கியம் குறைத்த போது அவரின் மன உறுதி அறிந்து வியந்தோம். ஆரோக்கியத்திற்கே சற்று ஆரோக்கியம் குறைந்த போது அவரின் மன உறுதி அறிந்து வியந்தோம். தன் கல்வி திறனை உயர்த்துவதில் ஆர்வமுள்ளவர். தன் கற்றல் திறனை உயர்த்துவதில் ஆர்வமுள்ளவர். பள்ளி சுற்றுலாக்களை மிக சுகமாய் சுகிக்கும் சுவையாளர். பள்ளி சுற்றுலாக்களை மிக சுகமாய் சுகிக்கும் சுவையாளர். அலுவலக நுழைவாயிலில் இயேசு குழந்தைகளுக்கு கற்பிப்பது போன்று முகப்பு சித்திரம் வரைய உதவி முத்திரை பதித்தவர். அலுவலக நுழைவாயிலில் இயேசு குழந்தைகளுக்கு கற்பிப்பது போன்ற முகப்பு சித்திரம் வரைய உதவி முத்திரை பதித்தவர். மெல்ல மலரும் விடுதி மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்துக்களை கற்பித்து ஆசான் நிலையை அடைந்தவர். மெல்ல மலரும் விடுதி மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்துக்களை கற்பித்து ஆசான் நிலையை அடைந்தவர். மீசைக்காரன் என்ற பெயர் இன்று உருமாற்றம் அடைந்து ஐயாவாகி உயர்ந்திருக்கிறார். மீசைக்காரர் உருமாற்றம் அடைந்து இன்று ஐயாவாகி உயர்ந்திருக்கிறார். ஓய்வு காலங்களில் ஓரிடத்தில் தேங்காமல் உடல் மனம் ஆரோக்கியத்தில் அதிக ஆர்வம் காட்டி நெடிது வாழ வாழ்த்தும் புனித பால் குடும்பம் சேலம். நன்றி, வணக்கம். அழகாய் செதுக்கிறவனே, ஆலோசனைகள் தந்தவனே, நம்மை உயர உயர பறக்க வைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவனே, அற்புத ஆசனே, நன்றி நன்றி நன்றி. அழகாய் செதுக்கிறவனே, ஆலோசனைகள் தந்தவனே,
எப்படி மாற்றினார்கள் என்றால் தாரூர் அமைக்கிறது, அந்த கிரில் வைக்கிறது, பில்டிங் எல்லாம் எல்லா இடத்துலையும் கட்டுறது, இந்த ஸ்கூல் முழுவதும் சுற்றிலும் காம்பவுண்ட் கட்டுறது, அதெல்லாம் சொல்லிக்கே போகிறாங்க. அந்த சமயத்தில் அட்மிஷன் நடக்கும்போது வர்றவங்க லைனாக நிற்க வைக்கிறதுக்காக நான் வாசப்பட்டு நின்று. அப்போ அட்மிஷனுக்கு வந்தவங்கலாம் யார் தெரியுமா? டிஎஸ்பி வந்தார். டிஎஸ்பி வந்திருக்கிறான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடியே ஜட்ஜி வந்தார். சேலத்தில் அன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய ஜட்ஜி வந்தார். 2 நிமிஷத்துலேயே சேலத்தில் மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய அவருக்கு என் மகனுக்கு அட்மிஷன் கேட்க வந்திருக்குன்னு ஃபாதர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி லைட்டை நிற்க வைக்கிறது? ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரே சமயத்தில் உள்ள வரவழைச்சி அட்மிஷன் போடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய உயர் அதிகாரிகள் இந்த புனிதப்பாடு மேல்நிலையில் பள்ளியில் வரிசையில் நின்று தங்களுடைய மகனுக்கு சீட்டு வாங்குறதுக்காக நின்று பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு உயர்த்தியவர் தந்தை அருணபுரம். இன்னும் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னும் நிறைய சொல்லலாம். 1990 ஐசக்கையா சொன்னார்கள் தேதியெல்லாம் 1990லிருந்து 2000 வரை 10 வருடத்தில் 10 மடங்குக்கும் மேலே இந்த பள்ளியை உயர்த்தியவர். 1987ஆம் ஆண்டு நான் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் மூலியமாக கேட்டப்போ எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்க. பிறகு சென்ட் பால்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்த பொழுது நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக ஒரு 2 வருஷம் இங்கே பணியாற்றினேன். அப்பொழுது தந்தை அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர்கள் என் மகளுக்கு வேலை கொடுங்க, ஒரு இடம் காலி அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணார் அவர்கள் கேட்டார்கள். அவங்க அண்ணா மகனுக்கு அவர் வேலை கொடுக்கவில்லை. இங்கே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பையனுக்கு தான் வேலை எனக்கு கொடுத்தாங்க. அந்த நன்றி நான் என்னைக்கும் வரமாட்டேன். மிக்க நன்றி ஃபாதர். அப்படி நான் நல்ல முறையில் வேலை செய்து அப்படியெல்லாம் இல்லை. சம்பளம் வாங்குறேன். எனக்கு வேலை கொடுத்த தலைமை ஆசிரியர் எந்த விதமான அவர் வேலை கொடுத்த பையன் இந்த மாதிரி தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நேர்மையாக பணியாற்றினேன். மேலும் 7 தலைமை ஆசிரியர்களிடம் நான் பணியாற்றினேன். என்னுடன் அலுவலக உதவியாளராக 9 பேர் வேலை செய்தார்கள். இதே போன்று ஒரு தலைமை ஆசிரியர் பதவியில் இருந்து 4 ஆண்டுகள் இருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் செய்ய வேண்டிய செலவினங்கள் 2 வருடத்தில் செய்து முடித்தவர் இப்பொழுது தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய தந்தை அவர்கள். அவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லாத பொழுது நீங்கள் விடுமுறை எடுத்துக்கங்க, ஓய்வு எடுக்கன்னு சொல்லி எனக்கு அன்பான ஆதரவான அந்த வார்த்தைகளை சொல்லிய நமது தந்தை அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிக்க முடியும். (2010) முதல் 2017 வரை நமது பள்ளியில் தந்தை செபாஸ்டின் அவர்கள் திருமலர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் காலத்தில் எனக்கு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களிலிருந்து ஒவ்வொன்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சில வேலைகள் எனக்கு நான் செய்கிற தவறுகளை எனக்கு சுட்டுக்காட்டி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, இப்படிதான் என்று சில வேலைகளை அவராகவே எனக்கு கூட இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். நமது பள்ளி மேலும் வளர்வதற்காக நல்ல விளையாட்டு மாணவர்களை, நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதும், அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் பர்சன்டேஜ் நமது பள்ளி வாங்கி கொடுத்த தந்தை அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி நான் நல்ல முறையில் எதுவும் வேலை செய்ததா இல்லை என்பதற்கு ஆசிரியர்களுக்கு தெரியும். சில ஆசிரியர்களிடம் நான் கோபமாக பேசியிருக்கிறேன். அந்த ஆசிரியர்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் மாண்பனை உயர்த்த உதவியவனே, நீங்கள் சொன்னதையும் செய்ததையும்
நமக்கு